உயர்த்தினது கர்த்தர், மேன்மைப்படுத்தினது கர்த்தர். ஆனா இன்னைக்கு இந்த லெவல்ல இருப்பதற்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நான் தான் காரணம். ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஒரு ஆமேன். பாஸ்டர், ஒன்னும் இல்லாம இருந்தேன், ஜீரோல இருந்தேன், வட்ட பூஜ்ஜியத்தில் இருந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை இந்த அளவுல உயர்த்தி வச்சிருக்கிறான்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உயர்த்தினது கர்த்தர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அதற்கு உங்களுடைய பங்கும் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒண்ணு கூட சொல்றேன், யோனா வழி மாறி போறான். ஆண்டவர் எப்படி இல்லாம பிடிச்சு இழுத்து கொண்டு நினிவேல போய் தலைவர் சொல்றாரு, இன்னும் 40 நாட்களுக்குள் நினிவே பட்டணம் என்ன செய்யப்பட போகிறது, கவிழ்க்கப்பட போகிறது. அந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வலது கைக்கும் இடது கரைக்கும் வித்தியாசம் அறியாதவங்க. யோனா ஏன் பயந்து போனான்னா, அவனுங்களுக்கு கரத்துல போய் நம்ம சாவறதை காட்டல, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா ஒருவேளை கொஞ்சம் சோறு கிடைக்கும். இவன் என்ன பிரசங்கம் பண்ண போறாரு, நீங்கெல்லாம் சாக போறீங்கன்னு. அப்போ அர்த்தம் என்ன, நாங்க மட்டும் எதுக்கு சாவணும், நீ வந்த நீ எங்க கூட சாவுன்னு சோதர இவனை காலி பண்ணிருப்பானுங்க. நாங்க 2வது சாவுறோம், முதல்ல நீ என்ன செய், சாகு. சோதரம் எங்களை சாவுன்னு சொன்ன ஒன்னே நாங்களே உன்னை கொன்றோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் அவனே சொல்லிட்டான், இது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத கொடூரர்கள்ட்ட போய் நான் நீங்க சாக போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவனுங்க சாவுறானுங்களே இல்லையோ சொல்லுகிற நான் சாக போறது உறுதி அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு, யோனாக்கு. அதனால எதுக்கு இந்த வம்பு, ஆண்டவரே நீர் வேற யாராவது அனுப்புன்னு சொல்லிட்டு தலைவர் நேரா தர்சிசை பார்த்து போயிட்டார். ஆனா ஆண்டவர் விடல, எடுத்து கொண்டு போய் நிற்காட்டுறார். இப்போ இவன் வேற வழி இல்லாமலாகும் பிரசங்கம் பண்ணா, ஆமேன் சோத்திரம், நான் தப்பணும், இல்லைன்னா ஆண்டவர் என்ன விடமாட்டாரு, நினைவே கவிழ்க்கப்பட போகிறது. இவன் என்ன நினைச்சான்னா, இவனை கேட்டுட்டு நான் இவன் பண்ற பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தனும் திருந்த மாட்டான், அவன் பழையது போலதான் இருப்பான், நினைவே கவிழ்க்கப்படுறத நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க போறேன். அதுதான் யோனாவுக்கு பிளான். ஆமே சோத்திரம். ஆனா நடந்தது என்னன்னா, இவருக்கு பிரசங்கத்தை கேட்ட உடனே, வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்களுக்குள் உணர்வு உண்டாயிற்று. ஆமே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்கள் மத்தியில் ஏதோ சில மாற்றம் உண்டாகிறது. அவனுக்கு என்ன சொல்றானுங்க, ராஜா கட்டளை எடுக்கிறான், 3 நாள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பூனைக்கும் கோழிக்கும் குதிரைக்கும் பன்னிக்கும் ஒண்ணுக்கும் சாப்பாடு கிடையாது, எல்லாம் எப்படிதான் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். நானும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றேன், நம்ம 3 நாள் உபவாசம் இருக்க போகிறோம், தேவன் நம் தேசத்துக்கு மனம் இறங்குவாராக என்று 3 நாட்கள் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்.